இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்வர்டு கீர் இருக்கும். சரி சார். 3 ஃபார்வர்டு கீரு, 2 ரிவர்ஸ் கீர் போட்டுக்கலாம். டயர் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் டயர் ஒன்று. என்ஜின் பார்த்தீங்கன்னா டீசல் ஏர்லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம டிராக்டர் மெத்தட் மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறதுனா பம்ப் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்ற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீசல் அந்த பேஞ்சர் போல்ட் வந்து லூஸ் பண்ணிட்டு ஏர்லாக் கொடுப்பீங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிராக்டர் மாதிரி பம்பிங் பண்ணி ஏர்லாக் ஆகிடுச்சு. ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டயர் வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் மற்ற வீடுனா 2 டயர் சேர்த்தாப்புல சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ரிவர்ஸ் வரலாம். கியர் மாற்றாருங்க. இப்போ செகண்ட் கியரில் போயிட்டு அப்படின்னா டக்குனு இதை போட்டு போய் அப்படின்னா அப்படியே வண்டி ரிவர்ஸ் வரும். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா டயர் வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் லாக் பண்ணிட்டு அப்படின்னா பருத்தி இந்த மாதிரி காட்டுறது வந்து டயர் டேர்ன் ஆகாது, ஸ்ட்ரைட்டாக போட்டு போகுது. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து நம்ம 360 நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் வந்து போடலாம். அப்படியே 5 சைடு ஆப்போசிட் போட்டுக்கலாம். அடுத்து ரொட்டேட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 RPM வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் பரப்பாக கலையை எடுத்துக்கோ. ரிவர்ஸில் வந்தீங்கன்னா பாறை எடுத்துக்கலாம். கருப்புக்கு, வாழைக்கு, தென்னைக்கு. ஹேண்டில் பண்ண எவ்வளோ சார்? அகலம் வந்து ஒரு 2.5 அடி இருக்கும். அதிகபட்சம் எவ்வளோ சார் நம்ம வச்சுக்கலாம்? இல்லை 2.5 இப்போ தர சாப்பிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 4 அடி வரலையும் எக்ஸ்டெண்ட் 4 அடி 4 அடி வரலையும் எக்ஸ்டெண்ட் ஒரு சைடு 4 அடி இல்லை 2 சேர்த்து 2 சேர்த்து 4 அடி வரலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ வாழைக்காட்டுக்கு, பருத்தி காட்டுக்கு, கரும்பு காட்டுக்கு, தென்னை மரத்துக்கு வட்டை பாத்தி எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். டீசல் மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 600 800 ml வரலும் ஓடுது. 1 மணி நேரம் ஒரு நேரத்துக்கு 600 800 ml வரும். நம்ம வண்டியோட லோடு கொடுக்கறத பொறுத்து நம்ம லோடு கொடுக்கறத உழவு மட்டும்னா நல்லா பதமாக இருக்குது. காடு பதமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 600 ml அவ்வளோதான். 700. ஆமாம், அந்த ரேஞ்சுலேயே நம்ம ஓட்டிக்கலாம். இல்லை இவ்வளோ நிறையா சொல்கிறீங்க. வண்டியோட வெயிட்டு வண்டியோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு வண்டி 22 அதிகமாக இருக்கிற மாதிரி டீசல் அதிகமாக தானே பிடிக்கணும். இல்லை இது பார்த்தீங்கன்னா இது அது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஜின் வந்து டேரக்ட் டிராக்டர் மாதிரி பிடி வாங்க வந்துடும் உங்களுக்கு. எங்கேயுமே பவர் லாஸ் ஆகாது. ஆமாம் 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 உங்களுக்கு வந்து இது வந்து பவர் லாஸ் ஆகாது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் ஆர்பிஎம் வந்து 980 RPM வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஓட்டிலே உங்களுக்கு வந்து பண்ண மோட்டராயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது ஹேண்ட் லேடிஸே ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காது. வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காது. சரி சார். இதோட மொத்த காஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 160ங்க. 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்று நம்ம 150 கம்பெனிக்கு